சைவ உணவை சாப்பிட்டு மன நிம்மதியாக இருங்க. சைவ உணவை சாப்பிட்டு மன நிம்மதியாக இருங்க. சைவ உணவு மட்டும்தான் மன நிம்மதி தர முடியும். அசைவம் ஒருபோதும் மன நிம்மதி தராது. அசைவத்தை சாப்பிட்டு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அசைவம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரக வேதனை தான் கிடைக்கும். என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் சைவ உணவை சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய சந்தோஷம் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த சந்தோஷத்துக்கு அது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் யாரா இவன் திடீர்னு அசைவத்தை சாப்பிடாத சைவம் சாப்பிடுன்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது உண்மைதான். நான் யாரோ நீங்கள் யாரோ இந்த லோகத்தில். ஆனால் மன நிம்மதி வேணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. இல்லை எனக்கு மன நிம்மதியெல்லாம் வேணாம், நான் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ சாவறேன், தினம் நான் நரக வேதனையை அடைஞ்சா கூட பரவாயில்ல, நீ சொல்கிறத நான் என்னடா கேட்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தினம் நரக வேதனை தான் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் சைவ உணவு சாப்பிட்றவங்க தினம் மன நிம்மதியின் உச்சத்தை அடைவீங்க. ஆமாங்க, உணவு வழியாக தான் நம்மளுடைய மன நிம்மதி இருக்கணுமா வேணாமான்னு உணவு தான் டிசைட் பண்ணும். கண்டிப்பாக ஒரு உணவு நினச்சா உன்னை பேயாக்கும், அதே உணவு நினச்சா உன்னை சாந்தமாக்கும். உணவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ருசிக்காக சாப்பிட்றோம், ஏதோ உயிர் வாழ்த்துக்காக சாப்பிட்றோம், அதெல்லாம் உண்மைதான். ருசிக்காகவும் சாப்பிட்றோம் தான், உயிர் வாழ்த்துக்காகவும் சாப்பிட்றோம் தான். அதெல்லாம் சைவத்திலே இருக்குது. ஏன் அசைவத்தை சாப்பிட்றீங்க? ஏன் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றீங்க? அது தப்பு தானே. அந்த தப்புக்காக தான் உங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? மன நிம்மதி இருக்காது. மனசுக்குள்ள நரக வேதனை அனுபவிச்சுன்னு இருப்பீங்க. மன நிம்மதினா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மன நிம்மதினா என்னன்னு தெரியாது. ஆனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு மன நிம்மதினா என்னன்னு தெரியும், மன சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். தினம் மன சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க சைவம் சாப்பிட்றவங்க மட்டும்தான். அசைவம் சாப்பிட்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் காசு எவ்வளோ இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நிம்மதி இருக்காது. ஆனால் சைவ உணவு சாப்பிட்றவங்க அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள நிம்மதி இருக்கும். உங்களுக்கும் மனசுக்குள்ள நிம்மதி வேணும்னா அசைவத்தை விட்டுட்டு சைவத்தை சாப்பிடுங்க. சைவமே வாழ்க, சைவம் வழியே நாம் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.